நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸ் அண்ட் தென் மென்டர்ஷிப் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே கிடைச்சிரும். இதுக்கு ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டா புரோக்கரேஜ் ஜாயின் பண்ணாலே போதும். நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த இஷ்யூஸுமே இல்ல. ஈவன் சாட்டர்டே, சண்டே கூட வந்துட்டு இருக்கு. அந்த நம்ம ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே நமக்கு அஷ்யூர்டா கிஃப்ட்ஸுமே இருக்கு. லேப்டாப்ல இருந்து, மொபைல் ஃபோன்ல இருந்து, டே டூ டே லைஃப்ல நமக்கு தேவைப்படுற எசென்ஷியல் திங்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஈவன் நான் கூட நெறைய பை பண்ணியிருக்கிறேன். நீங்க டெபாசிட் பண்ற ஃபண்ட்ஸுக்குமே நமக்கு வந்து போனஸ் அப்படிங்கிறதுக்கு ஈவன் அதையும் நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ, ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆக்டால் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு விஐபிஎஸ்எஸ் கிடைச்சிரும். ட்ரேடிங் மெம்பர்ஷிப் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா அப்டேட் பண்ணிடுவேன். இதுவரை நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கால்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, என்ன ரீசனா மார்க்கெட் புல்லிஷ் ஆகுது, பேரிஷ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஷார்ட்ஸாவும் குடுத்துருவேன். வீக்லி பேசிஸ்ல ஒரு லென்த்தான வீடியோவும் சரி, அதுவுமே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்லயும் அவைலபிளா இருக்கும். டெலகிராம்லயுமே அவைலபிளா இருக்கும். சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். பிப்ரவரி 16 கோல்டோட டீட்டெயில்டு ஓவர்வியூ ப்ரொஜெக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவ லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிற கிளியர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இல்ல, ரொம்ப நாளாவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு இல்ல, சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். கோல்டு வந்து வரலாறு காணாத உச்சத்த அடைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஃபர்தரா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கொடுக்குமா? இல்ல அப்படியே ஒரு புல்லிஷ் ஆகுமா? அப்படிங்கிறது தான் சொல்லப் போறேன். ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் லைன் டிரா பண்றது மூலமா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன். ஸோ உதாரணத்துக்கு நம்ம ட்ரெண்ட் லைன் இப்படி டிரா பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்கு. ஒரு லோல இருந்து ஒரு ஹை போகுது. ஒரு லோ வருது. ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை போகுது. ஸோ இந்த ட்ரெண்ட்ல நீங்க ஒரு செல் கால் இங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷார்ட் டெர்ம்ல ப்ராஃபிட் கொடுக்கும். பட் லாங் டெர்ம்ல நீங்க லாஸ்ல தான் இருப்பீங்க. ஸோ நீங்க ட்ரெண்ட வந்து கப்புன்னு புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை நீங்க இங்க பை எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு ஷார்ட் டெர்ம் லாஸஸ் இருந்தாலும், லாங் டெர்ம்ல நீங்க வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ அதனால தான் ட்ரெண்ட ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லாரோட அட்வைஸ். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃபிரெண்ட்ன்னு கூட சொல்றாங்க. அப்போ ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத கிளியரா டிரா பண்றேன். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஜூன் 2024ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதுக்கு முன்னாடியுமே அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் அங்கருந்து நமக்கு இன்னொரு கேரக்டர் கிடைச்சதுனால இத ஃபாலோ பண்றோம். ஸோ முன்னாடியுமே நமக்கு அப் ட்ரெண்ட் தான். இருந்தாலும் நமக்கு இன் பிட்வீன் இந்த ஷார்ட் டெர்ம் பீரியட்ல நமக்கு எங்கெங்க ரீட்ரேஸ்மென்ட் ஆகும் அப்படிங்கிறது இந்த டைம் ஃப்ரேம்ல பார்த்தா தான் தெரியும். ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ட்ரெண்ட்ல இருக்கு. ரைட்டா? அப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு? கிளியரா ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப பக்காவா இருக்கு. ஒரு லோல இருந்து ஒரு நல்ல ஹை போயிருக்கு. அகைன் ஒரு லோ, அகைன் ஒரு ஹை, அகைன் ஒரு லோ, நல்ல ஒரு ஹை போயிட்டு ஃபர்தரா ஒரு ஃபால் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிற மாரி இருக்கு. இது வந்து டெக்னிக்கலா பார்க்கும்போது. ஸோ ஃபண்டமெண்டலா ஏதாவது இம்பாக்ட் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா, இன் பிட்வீன் நெறைய இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகுறதுக்குமே சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப ட்ரெண்ட் பொறுத்தளவுக்கு என்ன? ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான். நீங்க இந்த இடத்துல பை எடுத்தாலும், 2185ல பை எடுத்தாலும், ஒரு 6 மாசமோ, 1 வருஷமோ நீங்க வெயிட் பண்ணா கண்டிப்பா அந்த ஜோனுக்கு வரும். பட் இந்த இடத்துல நீங்க வந்து செல் அடிச்சுட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஷார்ட் டெர்ம்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லன்னு சொல்லல. ஷார்ட் டெர்ம்ல ப்ராஃபிட் கிடைக்கும். பட் ரொம்ப லாங் டெர்ம் ஹோல்டிங் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் இருக்காது. ஸோ அதனால ட்ரெண்ட புடிச்சு போய்க்கணும். அண்ட் தென் இந்த டைம்ல நீங்க வந்து பை போயிருக்கிறதும் கொஞ்சம் ரிஸ்கி தான். என்ன காரணம் அப்டின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மென்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ மார்க்கெட் என்ன இதுல? பேரலல் அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட். ரைட்டா? ஸோ அத கிளியரா நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்து நமக்கு சப்போர்ட் ஜோன் எங்க இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க இருக்கு? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கணும்.
ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் முதல்ல எங்க இருக்கு அப்படின்னா, ஒரு ஆல் டைம் ஹையா பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு. ஒரு 2941 அப்படிங்கிறது நம்மளோட மெயினான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடத்துல இருக்கு. ஸோ அத கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். ரெசிஸ்டன்ஸ் R1. ரைட்டா? ஸோ இதுக்கு அப்புறம் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 2903 அப்படிங்கிற இடத்துல நமக்கு அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ரைட்டா? இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. ரெசிஸ்டன்ஸ் 2. ரைட். அப்போ இதுக்கு கீழ இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட். ஸோ அப்ப மேல போச்சு அப்படின்னா, முதல்ல நமக்கு 2908 அல்லது 902 போகணும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னா, 2942 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை போகணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா, 2859லிருந்து 50 வரைக்கும் நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல தான் ஒரு பிரேக் அவுட் குடுத்துட்டு, நெறைய லிக்விடிட்டி மாரி கிரியேட் பண்ணிட்டு போச்சுல்ல. ஸோ அதனால இது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அதையும் கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிடலாம். சப்போர்ட் S1. இந்த ஜோன பிரேக் பண்ணி போகும் பட்சத்துல, நமக்கு அடுத்தபடி எங்க இருக்கும்? 2837. மேஜரா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2788 அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஏன்னா, இந்த இடத்துல தான் ஒரு ஸ்ட்ரக்சர பிரேக் பண்ணி மேல போனதுனால, இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பா ஒரு டேக் ஆஃப் இருக்கும். இது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோன். மேஜர் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பை போய்க்கலாம். கண்டிப்பா. அதுல எந்தவித மாற்றங்களும் கிடையாது. ரைட்டா? ஸோ இப்போ ஓவராலா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். மேல போச்சு அப்படின்னா 2941 வரைக்கும் போணும். ஸோ கீழ வந்துச்சு அப்படின்னா முதல் டார்கெட் பிரைஸ் 2863. அதுக்கப்புறம் லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 2792. ஸோ இன் பிட்வீன்ல நமக்கு இமிடியேட் சப்போர்ட் பார்த்தோம்னாலும், நமக்கு இந்த இடத்துல ஒரு இமிடியேட் சப்போர்ட் இருக்கு. 2830ல. இந்த இடத்துல. ஒரு இமிடியேட் சப்போர்ட் கூட இருக்கு. ஸோ இந்த டார்கெட் கூட ரீட்ரேஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. இது நம்மளோட இமிடியேட் சப்போர்ட். ரைட். அப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? XAUUSD/கோல்டோட வீக்லி செல் ப்ரொஜெக்ஷன். ஸோ நம்மளோட ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருந்தேன். மார்க்கெட் செல் தான் ஆகப்போகுது அப்படின்னு. ஸோ லெட் எக்ஸ்பிளைன். சரி. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே விழுந்துருமா? அப்போ செல் வந்து 2881ல இருந்தே செல் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, ஸோ கண்டிப்பா செல் எடுக்கக்கூடாது. நம்மளோட செல்லிங் ஜோன் எங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. எந்த டவுட், எந்த கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு சொல்லுங்க. கண்டிப்பா நான் அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்குறேன். ட்ரேடிங் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட ரெக்கமெண்டட் புரோக்கரேஜ் ஆக்டால ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு பிரேக் அவுட் குடுத்திருக்கு. அப்போ செல்லிங் அப்படிங்கிறது கிளியரா நமக்கு வந்து 2903 அல்லது 4ல இருந்து தான் செல்லிங் ஆகும். முதல் டார்கெட் பிரைஸா நமக்கு வந்து 2870. லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 2837. அந்த ஜோனுக்கு கீழ பிரேக் குடுக்கும்போது, கண்டிப்பா நமக்கு டார்கெட் பிரைஸ் 2787 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத அந்த கேண்டிலோட ஹைல நம்ம 2926 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சுக்கலாம். ஸோ அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் என்ன ஆகும் அப்படின்னா, பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணும். அப்ப இங்கேருந்து மேல போயிட்டு ஃபால் ஆகும். அகைன் ஒரு ரீடெஸ்ட்மென்ட் குடுத்து ஒரு ஃபால் ஆகும். இந்த இடத்துக்கு மார்க்கெட் ஏன் வரணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணும். அப்போ பிரேக்டு ஜோன் ரீடெஸ்ட். ரீடெஸ்ட் ஹியர். அப்ப இந்த ஜோன் வந்ததுமே நம்ம வந்து செல் எடுத்துக்கலாம். இது நார்மலா. ரைட்டா? அண்ட் தென் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஏன் ஒரு ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஒரு சரி நான் லேட்டரா சொல்றேன்.
அதில ஃபைனலா சொல்றேன். ஸோ இப்ப சிம்பிளா பிரேக் அவுட் பேஸ் பண்ணி நம்ம வந்து குடுத்துட்டோம். ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபாலோ அப்படின்னு. ஸோ டெக்னிக்கலா பார்ப்போம். டெக்னிக்கலா சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன விழுந்திருக்குன்னா, ஒரு பியரிஷ் மொராபோஸ் வந்திருக்கு. ஒரு பியரிஷ் மொராபோஸ் கேண்டில் விழுந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கூகுள் பண்ணியே பார்த்துரலாம். ஸோ தெரியாத விஷயங்கள கூகுள் பண்ணி பார்க்குறதுல தப்பே கிடையாது. ஸோ பியரிஷ் மொராபோஸ். ஒரு பியரிஷ் மொராபோஸ் விழுந்துச்சு அப்படின்னா, அதோட டைரக்ஷன் வந்து செல் சைட் தான் இருக்கும். ஏன்னா, அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில காமிக்கும். ஒரு நல்ல வால்யூம், ஒரு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர நம்ம வந்து அந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ நெறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாருங்க நமக்கு ஒரு கிளியரா நமக்கு கிடைச்சிருக்க செட்டப் மாரியே கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்தரா வந்து ஒரு ஃபால் ஆகும். பட் மார்க்கெட் சில டைம் ரீடெஸ்ட் ஆயிட்டும் ஃபால் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து கிளியரா குடுத்துருக்கோம். ஸோ ஒரு பியரிஷ் மொராபோஸா விழுந்ததுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் 2வது பார்த்தோம் அப்படின்னா, டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ். ஸோ டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இருந்தாலும் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. சார்ட் பேட்டர்ன்லயுமே எனக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டமெண்டல் பேசிஸ்ல அந்த வார் இதுல தான் ஒரு இந்த அளவுக்கு ஒரு பீக் ஆயிருக்கு. ஸோ இந்த அளவுக்குலாம் ஒரு கேண்டில் மூவ்மெண்ட் ஆனதுக்கு ரீசன் வந்து வார் தான். என்ன வார் அப்படின்னா, ட்ரேட் வார். அதையும் கிளியரா மென்ஷன் பண்றேன். ட்ரேட் வார். ஸோ வார் அப்படின்னா நம்மளோட போர் அந்த மாரி மட்டும் கிடையாது. ஸோ ட்ரேட் வாரும் கூட இதுல வந்து இன்க்ளூட் ஆகும். ரைட். இந்த அளவுக்கு ஒரு கேண்டில் புல்லிஷ் ஆகுறதுக்கு ரீசனுமே இதுதான் லாஸ்ட் வீக். ஸோ இப்போ ஓவராலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். முதல் டார்கெட் பிரைஸ் வந்து 2870 லேட்டரா பார்த்தோம்னா 2843. ஸோ அந்த ஜோன்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபால் ஆகி 2792 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ இன் பிட்வீன் கேப்ல மார்க்கெட் வேற எங்கேயும் நிக்குமா? இல்ல ரீட்ரேஸ்மென்ட் ஆகுமா? கண்டிப்பா உங்களோட டார்கெட் பிரைஸ் தான் ஹிட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு பாசிபிள் ஜோனும் இருக்கு. ஸோ இன் பிட்வீன் கேப்ல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த லோவர் பார்த்தீங்கன்னா, லோவர்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, கரெக்ட்டா மார்க்கெட் நமக்கு மேட்ச் ஆகுற இடம் இந்த இடம். ஸோ 2844 அப்படிங்கிற இடத்துல மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜோன். இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் கூட மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு ரீட்ரேஸ்மென்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் இங்க இருந்து இங்கேருந்து மார்க்கெட் மேல போகும். கண்டிப்பா அங்கேருந்து நல்ல ஒரு செல் எடுக்கலாம். செல் எடுத்ததும் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ரீட்ரேஸ்மென்ட் இங்கேருந்து குடுத்து அகைன் வந்து ஒரு மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகும். ஸோ அப்போ மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு ஃபால் தான். பட் ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அதுல எந்தவித மாற்றங்களும் கிடையாது. இங்கேருந்து மேல போயிட்டு ஃபாலு, அகைன் ரீட்ரேஸ் குடுத்து ஒரு ஃபால். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்ததும் ஏன் புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா, நம்மளோட ட்ரெண்ட் லைன ஒபே பண்ணணும் இந்த இடத்துல. ஒபே ட்ரெண்ட் லைன் ஹியர். சரியா? ஸோ அடிஷனலா பார்த்தோம் அப்படின்னா, ஆ மார்க்கெட் வந்து ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறத ஒபே பண்ணும். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறத ஒபே பண்ணுமா? ஸோ அதையும் நம்ம வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ஸோ 2795 இருந்து ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஹையா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு 2941 அப்படிங்கிற ஜோன் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க கிளியரா பாருங்க. மார்க்கெட் வந்து கோல்டன் ரேஷியோல நம்மளோட ட்ரெண்ட் லைன் இருக்கு. பிளஸ் நம்மளோட சப்போர்ட் ஜோன் இருக்கு. பிளஸ் ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் இருக்கிறதுனால, இந்த இடத்துல கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். ஃபிபோ கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஓவரால் கோல்டு பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லா கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ டைரக்ஷன் வந்து செல் தான். இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கும் கண்டிப்பா. 2845லயோ 46லயோ குடுத்து கொஞ்சம் புல்லிஷ் ஆகி 2880 வரைக்கும் போயிட்டு அகைன் வந்து ஒரு ஃபால் ஆகும். ஸோ இது கோல்டு பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலா எனக்கு தெரிஞ்ச மாரி நான் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ வந்து நம்ம ஃபண்டமெண்டலா பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன்.
ஸோ தம்ப்நெயில் வைக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, DXY கூட ரிலேட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அப்போ கோல்டு ஃபால் ஆகுது அப்படின்னா, DXY என்ன ஆகணும்? புல்லிஷ் ஆகணும். ஸோ அது கூட நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத கிளியரா இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம். DXY. ரைட். ஸோ நம்ம DXY பொறுத்தளவுக்கு ஒரு டே கேண்டில் எடுத்துக்கலாம். DXY பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் ஆயிட்டு இருக்கு. அதோட சப்போர்ட் ஜோன் எங்க இருக்கு அப்படின்னா, 105. அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 107.819. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு ஸோன வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ பிரேக் பண்ண ஸோன ரீடெஸ்ட்டும் லாஸ்ட் வீக்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு, இங்க இருந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு ஸோன். இந்த ஒரு ஸோன பிரேக் அவுட் பண்ணிட்டு, இங்க இருந்து ஒரு ஃபால் ஆகி அகைன் ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ அப்போ இங்க இருந்து நமக்கு DXY ஃபால் ஆகும்போது கோல்டு நமக்கு ஸ்லைட்டா ஒரு புல்லிஷ் ஆகும். புல்லிஷ் ஆனதும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி 2901 அப்படிங்கிற ஸோன் போயிட்டு, அங்க இருந்து நமக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் ஆகும். ஸோ DXY பொறுத்தளவுக்கு ஒரு பை. இந்த இடம் வந்ததும் ஒரு பை. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அது கீழ வச்சிருப்போம். ரைட்டா? அப்போ DXY பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் தான் குடுத்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் DXY பொறுத்தளவுக்கு இது ஃபால் ஆச்சுன்னா அது புல்லிஷ் ஆகணும். இது வந்து பை ஆச்சுன்னா அது செல் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன்ஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, நம்ம மத்த விதமா எதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அடிஷனலா ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். மத்தபடி எதுவுமே கிடையாது. ஸோ அப்ப DXY பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு ஸ்லைட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் அப்கமிங் டேஸ்ல நமக்கு ஃபண்டமெண்டலா என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி அப்படிங்கிற வெப்சைட்ல போய்க்கோங்க. ஜஸ்ட் அதில வந்து நீங்க கேலண்டர கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ஆ நான் கோல்டு மட்டும் பார்க்கறதுனால USD மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் தென் மண்டே வந்து பேங்க் லீவ் அப்படிங்கிறதுனால வாலடைல் இருக்காது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ வாலடைல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு லீவ் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது. அண்ட் தென் டியூஸ்டே பார்த்தோம் அப்படின்னா நியூஸஸ் இருக்கு. வெட்னஸ்டே நியூஸ் இருக்கு. தர்ஸ்டே இருக்கு. ஃப்ரைடே இருக்கு. ஸோ ஓவரால் அப்கமிங் டேஸ்ல நெறைய நியூஸஸ் இருக்கு. அண்ட் தென் ட்ரம்போட ஸ்பீச்சஸுமே நெறைய இருக்கும். ஸோ கவனமா வந்து டார்கெட் பிரைஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரீவியஸ் டேஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம மினிமலா வச்சிருப்போம். டார்கெட் பிரைஸும் மினிமலா வச்சிருப்போம். பட் நவ் த டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு அதிகமா இருக்கு. டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ஏன்னா வாலடைல் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ரீசன். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ட்ரேடிங் அப்டேட்ஸ் வரும். ட்ரேடிங் தகவல் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கிறேன். உங்களோட அக்கவுண்ட் லாஸஸ்ல இருக்கு. அத ரெக்கவர் பண்ணணும். இல்ல ஃபாரெக்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து எஜுகேஷன் லேர்ன் பண்ணிக்கணும். ஃபாரெக்ஸ் EA டெவலப் பண்ணணும். அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட், காப்பி ட்ரேடிங் இது ரிலேட்டடா எந்த டவுட்ஸ், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் கூப்பிடுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி குடுக்குறேன். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு லைவ் அப்டேட்ஸ், லைவ் அனலைசிஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிப்சன். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.